ரோபோ ஏங்க இந்த மாதிரி இடத்துல எப்படிங்க சத்தமாக பேசுறது? நான் எங்கே போனாலும் என் சத்தம் தனியாக கேட்கும். இந்த இடத்துல என்னால் கத்த முடியல. ஏன்னா ரோபோவோட ஃபஸ்ட்டு படம் தீபாவளி. அந்த படத்தில் நானும் ரோபோவும் ஏம் ரவி சாரோட ஃப்ரெண்டாக நடித்தான். அப்போது லஞ்ச் பீரியடில் ரோபோ வந்து நடிச்சு காட்டுவார் கேப்டன் மாதிரி. அவரோட ஸ்பெஷலே கேப்டன் தான். ஜெய் ஜாதியாடா உன்னை பெற்றுச்சு, ஜாதின்ற உன்னை பெற்றது உங்கள் உம்மாடா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், லஞ்ச் டைமில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எச்சி கையோடு அப்படியே கை தட்டினேன். அப்படியே கேப்டன் எழுந்து வந்த மாதிரியே அவர் மிமிக்ரி பண்ணுவார். அதை சுற்றி நின்று அந்த படத்தோட ப்ரொடியூசர் லிங்குசாமி சார், அந்த படத்தோட டைரக்டர் எல்லாருமே அப்படியே ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி சிரித்தோம். ஏன்னா அப்போ வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்காரு நம்ம இவ்வளோ பேரும் புகழோடு இருப்போமா அப்படின்னு. அந்த இடத்துல அவரோட மகள், அதுக்கு 3 வயசு இல்லை 4 வயசு தான் இருக்கும், அப்பா பண்ணுறதை பார்த்து அதுவும் புரட்சி தலைவர் மாதிரியே இப்படிலாம் கூட பண்ணோம். நாங்களாம் பார்த்து சிரிப்போம். அப்போ அந்த இந்திரஜாவுக்கு பேச்சு கூட வராது, அவ்வளோ சின்ன குழந்த. அவருக்கா இந்த நிலைமை? ஒரு நாடக கலைஞராக இருந்து நாடக மேடையில் இருந்து இன்னைக்கு மக்கள் மனசில் இவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு. அந்த நடன கலைஞருக்கு அஞ்சலி சேர்த்து விதமாக தான் நானே நடனம் ஆடி வந்தேன். இப்போது ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறப்ப என்கிட்ட சொன்னார், குழு நீங்கள் வந்து இப்போது லெஜண்ட் சரவணனோட ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க போல், வீடியோலாம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த கரகரத்த குரலில் ஒரு மிமிக்ரி ஒன்று பண்ணி காமிச்சார். தண்ணியில் இருக்கும் மீன், நாங்கள் லெஜண்டோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரித்து கை தட்டினார். அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஒரு வாரம் கூட ஆகலைங்க அவரை பார்த்து, ஒரு வாரம் கூட ஆகலை. அவருக்கா இந்த நிலைமை? அதே மாதிரி அந்த தனியார் டிவி சேனலில் கூட அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்குது. அந்த சேனலில் என்னை கூப்பிடும்போது நான் கேட்பேன், ரோபோ சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு வராரா அப்படின்னு. வராரே அப்படின்வாங்க. அப்போ நான் துணிஞ்சு போவேன். ஏன்னா நான் எதனா ஒன்று பண்ணால் கூட அவர் எனக்கு கை கோர்த்து அந்த காமெடியை நல்லா லிங்க் பண்ணி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை. அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்புறம் எல்லாரும் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. அவர் வந்து மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அது உண்மைதான், மதுக்கு அடிமையாக தான் இருந்தார். அது அப்புறம் அவர் மஞ்சா காமால அதெல்லாம் வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டார். தயவு செஞ்சு அந்த தவறான செய்தியை யாரும் பரப்பாதீங்க. மஞ்சா காமாலை என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். அவருக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதுலேருந்து அவர் கிளியர் ஆகிட்டார். இருந்தாலும் அவருடைய உடல்நிலை ஒத்து வராதனால தான் நேற்று அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அதனால் தயவு செஞ்சு அந்த ஒரு சிறப்புமிக்க கலைஞனை, தன் முயற்சியால் முன்னுக்கு வந்த அந்த கலைஞனை மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க. ஏன்னா அவருக்கும் குடும்பங்கள் இருக்குது. தயவு செஞ்சு தவறான செய்தியை பரப்பாதீங்க.